வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நேற்று நான் சொல்லியிருந்தேன், மலையனூரில் எனக்கு நடந்த அமானுஷ்யமான நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது சொல்கிறேன்ட்டு. இப்போ இந்த ஃபோட்டோவில் இருக்கிற அந்த அந்த அம்மாவை பார்த்துக்கோங்க. இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். இது யாரும் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்க. இருந்தாலும் 1% பர்சன் கூட யாரும் நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு நடந்திருக்கு. எனக்கு அதை நான் பார்த்துருக்கேன். அது கனவும் இல்லை, நிஜம். அப்போ நம்ம என்ன சொல்கிறது, பொய்யும் நான் சொல்லலை, உண்மையை தான் நான் சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக எங்கள் வீட்டில் எனக்கு காலில் ஒரு கட்டி மாதிரி ஒன்று வந்துச்சு. எங்கள் ஹஸ்பண்டுக்கு அது ஃபேட்டி லிவர் பிரச்சனையில் லிவர் வீக்கம் அந்த மாதிரி ரொம்ப வலி பெயின் இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி ஊஞ்சல் இல்லைன்னு சொன்னாங்க. நானும் என் பொண்ணு ஒரு வயசான பாட்டி 3 பேரும் போனோம் மலையனூருக்கு. அதை நான் போய் அங்கே நின்று வேண்டுறேன். அந்த இடத்துல தான் அந்த உள்ள என்ட்ரன்ஸில் நின்று வெளியவே நின்று வேண்டுறேன். வேண்டும்போது எனக்கு கண் கலங்கிடுச்சு. என்னென்னா, ஆத்தா, எனக்கு ஆத்தா இல்லை, அப்பா இல்லை, நீ எங்கள் வீட்டுக்காருக்கும் ஏதாவது உடம்புக்கு ஏதாவது பண்ணிடாத தாயே, உன்னை தான் பெத்த தாயாக நினச்சி வந்திருக்கேன், என் குடும்பத்தை காப்பாற்று தெய்வமேன்னு சொல்லிட்டு வேண்டுறேன். கண் கலங்குது. எனக்கு ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியும். ரொம்ப கண்ணெலாம் கலங்கி தண்ணி தேங்கி நிற்கிது 2 கண்ணுலேயுமே. அப்படியே அப்படி நிற்கும்போது என்ன பண்ணேன், நான் உண்டியலில் அந்த அம்மாவை வேண்டிக்கிட்டு மஞ்சள் கயிறு, குங்குமம், அதெல்லாமே போடுறேன் நான். மஞ்சள் எல்லாமே அந்த உண்டியலில் போட்டு அந்த அம்மாட்ட நின்று வெளியே நின்று வேண்டுறேன் நான். வேண்டும்போது அந்த அந்த பார்த்தீங்களா, அந்த மேலே அதில் அந்த அம்மனோட முகம் அந்த கண் இந்த கருவழி இப்படி போயிட்டு 2 முறை உருண்டு போய் இப்படி வந்த மாதிரி வந்துதா. அப்படியே பார்த்து ஸ்டன் ஆகிட்டேன் நான். அது ரொம்ப உருவம் கிட்டவும் தெரியுது ரொம்ப. அந்த அம்மா ரொம்ப உயரத்தில் இருக்கிறாங்க. நான் அடுத்த முறை போகும்போது ரொம்ப உயரத்தில் இருக்கிறாங்க. அன்னைக்கு மட்டும் எப்படி கிட்ட தெரிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. கண் இப்படி போயிட்டு இந்த கருவிழி இந்த சைடு போயிட்டு இந்த சைடு வந்ததுங்க. 2 முறை அது மாதிரி பண்ணுச்சு. நான் அதை பார்த்துட்டு அப்படியே ஸ்டன் ஆகிட்டேன் ஒரு மாதிரி. அது என்னதான் சொல்கிறது, வார்த்தையும் வரல, ஒன்றும் வரல. அப்படி யார்கிட்டையும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அப்படின்ட்டு நான் கம்முன்னுட்டேன். இதுவரையிலும் நான் யார்கிட்டையும் ரொம்ப சொன்னதில்லை அதை. யாரும் சொன்னாலும் நம்ப மாட்டாங்கன்ற ஒரு இதில். ஆனால் எனக்கு நடந்தது.